राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। श्री राम जय राम जय जय राम। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय हिंद, भारत माता की जय। समर्थ रामदासर பெரிய மகாத்மா, நிறைய பலம் உண்டு, நிறைய திவ்யமான தெய்வ தரிசனங்கள் பிரத்யக்ஷத்தில் அனுபவிக்கக்கூடியவர். ஆனாலும் சாதாரண ஒரு சாது மாதிரி தான் நடந்துக்கிறார். பிக்ஷை எடுக்க போறார். சத்ரபதி சிவாஜியே தன்னுடைய சிஷ்யனா இருந்தாலும் கூட எந்த இடத்துலையும் அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணல, துஷ்பிரயோகம் பண்ணல, தனக்குன்னு அவ வளைக்கல. ரொம்ப அழகா பார்த்து பார்த்து பண்றார். சிவாஜியா இருந்தாலும் சரியா இருக்கானான்னு செக் பண்றார். சின்ன குழந்தைகளா இருந்தாலும், ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருந்த ஒரு 3 யங்ஸ்டர்ஸ் அவரிடத்துல அனுகிரகம் வாங்கிக்கணும்னு வரா. அவர்களையும் பைசா கொடுத்து உங்களுக்கு பிடிச்ச பதார்த்தத்தை வாங்கி சாப்பிடுங்கோ அப்படின்லாம் சொல்லி அதை வழியா அவளையும் டெஸ்ட் பண்றார். அக்கா பாய், வேணா பாய் இவர்களையும் அழகா எந்தெந்த இடத்துல எப்படி எல்லாம் அவர்களை பரீட்சை பண்ணி பார்க்கணும். பரீட்சை பண்ணி பார்க்கறேன். பரீட்சை எதுக்கு அப்படின்னா, இப்போ ஸ்கூல்லேயே ஒரு எக்ஸாம்ஸ் வைக்கிறா. நான் எப்பயுமே என் பிள்ளைகிட்ட சொல்லுவேன், யங்ஸ்டர்ஸ் நிறைய குழந்தைகிட்ட சொல்லியிருக்கேன், பரீட்சைன்றது உனக்கு இந்த பாடத்துல எவ்வளவு தூரம் புரிதல் வந்திருக்குன்னு உனக்கு தெரியப்படுத்துறதுக்காக மட்டும்தான். நான் அவ்வளோ படிச்சிருக்கேன், இன்னைக்கு இந்த விஷயத்துல இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கு, அதை வச்சுண்டு உனக்கு மார்க். இது மார்க்கை வச்சுண்டு உன் வாழ்க்கை இல்லை, உன்னுடைய நாலேஜை பொறுத்து இருக்கு. ஸோ பரீட்சைன்றது உலகத்துக்கு நம்மளை நிரூபணம் பண்றதுக்கு இல்லை, நமக்கு நம்மை புரிய வைக்கிறதுக்கு. இந்த பாடத்துல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னு மூளையில வச்சுண்டு அதை எழுதி நான் கரெக்டாக எழுதியிருக்கேன், எனக்கு இது புரிஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு தெளிவு, நம்முடைய தகுதியை நமக்கு புரிய வைக்கிறதுக்கு. ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு வாங்கோ, சுகர் டெஸ்ட் பண்ணிட்டு வாங்கோன்னா ஊரு காட்டுறதுக்கா? நம்ம உடம்பு ஸ்திதி என்னன்னு நமக்கு புரிய வைக்கிறதுக்கு. டாக்டர் நல்லாவே தெரியும் சில சந்தர்ப்பங்கள்ல. அவர் சொன்னா ஒத்துக்க மாட்டோம், டாக்டர் சரியில்லைன்றோம், ரிப்போர்ட்டை காமிச்சா வாய முடின்னு ஒத்துன்றோம். வாஸ்தவம் தான். அப்ப அந்த லேப் டெஸ்ட்டும் ஸ்கூல் லேப் டெஸ்ட்டும் ஒண்ணுதான். நம்ம தகுதி, நம்ம புத்தி, நம்முடைய உடம்பு, இதை பற்றிய ஒரு தெளிவு. அப்ப குரு எதுக்கு பரீட்சை பண்ணி பார்க்கிறார் அப்படின்னா, நமக்கு நம்ம ஸ்டேட்டஸ் என்னன்னு புரிய வைக்கணும். இல்லை நம்ம எல்லாம் நம்ம கூட இருக்கோம்ல அப்படின்னா, நம்ம ஒரு பலூன் மாதிரி. பலூன் ஒரு ஒரிஜினல் சைஸ் எவ்வளோதான், ஒரிஜினல் சைஸு ஊதி 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 பெருசாக்கிடுவா. நம்ம நினைச்சுப்போம், வா நான் பெருசு. ஒரு குண்டு சைஸ் குத்தினா தப்புன்னு காணும் போயிடும். குரு நம்மளா குண்டு சைஸ் பரீட்சைன்னு ஒரு குத்து குத்துறா, வெடிச்சோன்னு ஊதி பெருசாக்கின விஷயங்கள் தான் நம்மளை சுற்றி நிறைய. நம்ம சாதாரணமாக தான் கால் வலி இருக்கும், 2 நாள் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும்.
இல்லாட்டி எங்கேயா ஒழுங்காக உட்கார்ந்து இருக்க மாட்டோம். நீ அதான் சொன்னோம்னா எங்கே வலிக்கிறது, முட்டி வலியா, முட்டி தெரிஞ்சிருக்கா செக் பண்ணுங்கன்றுவான். ஆனால் அவளுக்கு தெரிஞ்சிருக்கும், இல்லை அவள் தெரிஞ்ச வாழ்க்கை இருக்கா தெரிஞ்சிருக்கும். இல்லாட்டி நீங்கள் நிறைய வாக்கிங் போகிறீங்களா, வாக்கிங்னால கூட வலிக்குன்றுவான். யாரோ சில பேர் டாக்டர் சொல்லிப்பா நிறைய வாக்கிங் போக வேண்டாம், உங்களுக்கு அவ்வளோ அவசியம் இல்லை, அதனால தான் ஒரு முட்டி வலிக்காது. அவள் சொல்லுவா ஆட்டாரு, இவன் அவாகிட்டே கேட்டிருப்பான், இவன் அடிச்சு விட்டுருவான். அப்போ ஊதி ஊதி நம்முடைய பயமோ குழப்பமோ பெருமையோ சந்தேகமோ வாழ்க்கையில இயல்பான விஷயங்களை கூட பெருசா பேசுவோம் நாம. இப்போ டீனேஜ் ஒரு குழந்தை வர்றதுன்னா அதனுடைய கோபம், அதனுடைய தாபம், அது உடல் மாற்றம், இதெல்லாம் ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். எல்லாரும் என்ன சொல்லுவோம், பரவாயில்ல ரொம்ப கோபம் வருது, சொல்லிட்டு விஷயம் கேட்கறது இல்லை, மதிக்கவே மாட்டேங்கிறான். அது ஆண் குழந்தை பெண் குழந்தை பேதம்லாம் கிடையாது. அது உடம்புல ஒரு மாற்றம் உண்டாகிறது, அதுக்கு ஒரு தைரியம் உண்டாகிறது, அதுக்கு ஒரு திமிரு, இந்த இளம் காலை திமிரு, இளங்காலையோட திமிரு வரணும்ல. ஒரு மாங்கன்று இருக்கு, இதனோட சமத்தா இருக்கும், பெருசாக 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 பலமாகும். மரம் ஆயிடுச்சுன்னா சின்ன வயசுல நாம தான் தண்ணி ஊற்றிருக்கோம். இதுக்கு நான் ஊற்றினா என்னோட வசந்தம் சொல்ல முடியுமா? நம்மளை விட வசரமா போனாதான் அது காய்க்க முடியும். சிங்கத்தோட குட்டி சிங்கமா இருக்கும், குரங்கு குட்டி குரங்கா இருக்கும். மனுஷ குட்டியில கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இந்த சிங்கமா குரங்கா அப்படின்னு. அப்பா குரங்கா இருப்பார், அம்மா நாயா இருப்பா, புள்ள சிங்கமா இருக்கும். சில சமயத்தில் பார்க்கணும், அப்பா அம்மா பெரிய படிப்பறிவு இருக்காது, ஆனா புள்ள டாக்டர் படிச்சிருப்பானே, அப்பா அதுக்கேற்ற தீனி தானே. சமயத்துல அம்மா யானையா இருப்பா, அப்பா சிங்கமா இருப்பா, குட்டி பூனையா இருக்கும். அப்படின்னு நான் பார்த்துருக்கேன். வாத்தியார் புள்ள மக்கு அப்படின்னு சொல்லுவோம். கர்மாவப்படி எல்லாமே இருக்கும். சமயத்துல அம்மாவும் சிங்கம் அப்பாவும் சிங்கம் பிள்ளைங்க சிங்கமா இருக்கும். இதெல்லாம் இயல்பு. 20-25 வயசுல ஓடி ஆடி வேலை பண்ணியிருப்போம். ஒரு 75 வயசு ஆச்சுன்னா அந்த ஓட்டம் சாட்டம் இருக்காது. அப்பெல்லாம் முடிஞ்சதுன்னு புலமையும் பிரயோஜனம் இல்லை. இப்ப இவ்வளவுதான் முடியறது. இதுதான் சத்தியம். நம்ம யாராவது நம்ம ஏஜ்ல கூட பேசினா, ஆமாமா எனக்கு கூட வர வர முடியறதே இல்லை, டாக்டர் என்ன இல்லாமோ சொல்றா அப்படின்னு. அவளு கதை வேற, நம்ம கதை வேற. அப்ப வாழ்க்கையினுடைய யதார்த்தமான விஷயங்களை கூட பெருசா யோசிச்சுட்டே இருப்போம். குரு என்ன பண்றாரா, இது நார்மல் தானே. நான் துபாய் போயிருந்தேன் வெயில் காலத்துல. அங்க சும்மாவே 50 டிகிரி தண்ணி கொதிக்கும். முன்னாடி நாளே தண்ணியை பிடிச்சி வைப்போம், சூடு குறையுது. அப்படியும் குறையாது, ஊரே சூடுறவங்க. அடுத்த நாள் காத்தால ஐஸ் கட்டி எல்லாம் போட்டு அதை வெது பார்த்துட்டு குளிக்கணும். இதே மலை பிரதேசங்கள் போனால் எப்பயுமே சில்லுன்னு இருக்கும். இப்போ பத்ரிலாம் போனோம்னா இந்த பாத்ரூமில் எழுதி வச்சுருப்பான், குழா திறந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக இருங்கோ, ஒரு 2 பக்கெட் தண்ணி பச்சை தண்ணியாக தான் வரும், கொட்டின பிறகு புதுசாக பிடிங்கோ, அப்புறம்தான் வெந்நீர் வரும், ப்ளீஸ் வெயிட், ஹாவ் பேஷன்ஸ்னே போட்டிருப்பான். ஏன்னா அங்கே 5 டிகிரி 6 டிகிரி மேலேந்து அது குழாயில் வந்து இருக்கும். அந்த குழாயில் இருக்க தண்ணியெல்லாம் ரொம்ப நம்மளுக்கு அதிலே 2 பக்கெட் போயிடும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா தான் சுடு தண்ணி வெளில வரும், அதுக்கப்புறமா தான் குளிக்க முடியும். அப்போ அந்த ஊர் அப்படி. நிறைய பேர் எங்கிட்ட சொல்லுவாங்க, குடி நிறைய தண்ணி வேஸ்ட் ஆகுது. நான் சொன்னீங்க ஹிமாலயாஸ் மெட்ராஸ் இல்லை, தண்ணி வேஸ்ட் ஆகும். நான் சொன்னேன் ரொம்ப வேஸ்டாக போனால் 10 நாளில் குளிச்சுக்கும். இவ்வளோதான் முடியும், குளிக்க முடியாது. ஃப்ரீசர்லேருந்து காய் கட்டி எடுத்து உடச்சா மாதிரி சில்லுன்னு எப்படி குளிக்க முடியும்? அந்த ஊருக்கு அது நியாயம். நம்ம ஊரில் தண்ணி என்ன வேஸ்ட் பண்ணால் தப்பு. சில குழந்தைகள்லாம் அரபு நாடுகள்லேருந்து வரும், கல்ஃப்லேருந்து. அங்கெல்லாம் கரண்ட் ஃப்ரீ, அதனால எல்லா ரூம்லேயும் ஃபேனு லைட்டு ஏசி எல்லாம் ஓடிட்டு இருக்கும். இந்தியாவுக்கு வந்தாலும் அதுக்கு அதே பழக்கம் இருக்கும். அப்போ நான் சொல்வேன், இது கல்ஃப் இல்லைப்பா, இங்கே ஒவ்வொரு யூனிட்டுக்கு பைசா உண்டு, பின்னாடியே போய் ஆஃப் பண்ணிட்டே இருக்கும். அவளுக்கு அது பழக்கம்.
அங்க அது இயல்பு, இங்க அது இயல்பு இல்லை. இப்ப குரு என்ன பண்றாரா, நமக்கு இயல்பா இருக்கிறதுக்கு பழக்கிறார். நம்ம மனசுல எப்பொழுதும் ஒரு பயம், ஒரு இன்செக்யூர்டு ஃபீலிங் இருக்கிறதுனால இயல்பான விஷயங்கள் கூட அப்நார்மலா தெரியாது. அப்நார்மலா தெரியாது. சில லேடிஸ் எல்லாம் பார்க்கலாம், இந்த ஒரு மெனோபாஸ் ஸ்டேஜ் வரும்பொழுது அவ பிஹேவியர், கேரக்டர், அவரோட கோபம், தாபம் எல்லாம் மாறும். ஏன்னா உடம்புல அந்த ரியாக்ஷன்ல ரொம்ப டல்லா இருப்பா, ரொம்ப கோபமா இருப்பா, விதவிதமா இருக்கும். அது இயல்புன்னு அவ ஒத்துக்கணும். முதல்ல நிறைய பேர் இந்த மெனோபாஸ் இருக்கக்கூடிய லேடிஸ், ஜென்ஸுக்கு கவுன்சிலிங் சொல்லுவா, அதெல்லாம் அப்படிதான் இருக்கும், இதனால உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அமைதியா இருக்க பழகிக்கோங்க. வீட்டுக்கு வாழ்ந்து சொல்லுவா, கோபமா கத்தினான்னா ஏதோ ஆயிடுச்சு அவளுக்கு நினைச்சுக்க வேண்டாம், இந்த மெனோபாஸ் பீரியட்ல அப்படிதான் இருப்பா அப்படின்ற ஒரு அறிவை கொடுப்பா. இப்போ குரு நமக்கு இந்த அறிவை தான் திரும்ப திரும்ப கொடுத்துட்டே இருக்கார். அதனாலதான் குரு சொல்றத சரியா புரிஞ்சு கேட்டு அதை உள் வாங்கிட்டு அதை ப்ராசஸ் பண்ணணும். சும்மா கேட்டு மேம்போக்கா ஒரு அர்த்தம் எடுத்துக்கப்படாது. இப்ப திருப்பாவே மேம்போக்கா ஒரு அர்த்தம், விசேஷ அர்த்தம், ரகசிய அர்த்தம் நிறைய இருக்கு. ராமாயணம், பாகவதம், வேதம், உபனிஷத் எல்லாத்துலேயுமே நார்மலா ஒரு அர்த்தம், விசேஷ அர்த்தம், கோடு வேர்டு மாதிரி. சில சந்தர்ப்பங்கள்லாம் இந்த பைலட்டுக்கெல்லாம் கோல்டு வேர்டு உண்டு. ஏர்ஃபோர்ஸ் இருக்கு வாழ்க்கை, பெரிய யுத்தம் எல்லாம் நடக்கும் பொழுது ஒருத்தர் மானிட்டர்ல பார்த்துட்டு இருப்பார், இன்னொரு இடத்துல இருந்து அவளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். அப்போ உனக்கு லெஃப்ட், உனக்கு ரைட்டு, உனக்கு ஸ்ட்ரைட்டு, உனக்கு பேக்குன்னு சொல்ல முடியாது. அந்த சமயம் லெஃப்ட் ரைட்லாம் தெரியாது. அவளுக்கு ஒரு கோடு வேர்டு உண்டா. The enemy is at 9 o'clock, the enemy is at 3 o'clock, the enemy is at 6 o'clock அப்படின்னு வரலாம். இந்த சின்ன முள்ளு எங்க இருக்கோ அது பண்ணிட்டு முடிவு பண்ணி போகலாம். இப்போ 9 o'clock அப்படின்னா லெஃப்ட் சைடில் 9 இந்த பக்கம் இருக்கும். அதே 3 o'clockனா ரைட் சைடில் சின்ன முள்ளு இப்படி பண்ணிட்டு இருக்கும், அதை வச்சுன்னு சொல்லுவாளாம். 6 மணி அப்படின்னா உனக்கு நேர் எதுக்குன்னு அர்த்தம், உனக்கு ஸ்ட்ரைட் பேக். 12 o'clockனா நேர் எதுக்கு, மேலே கீழே, இது கோட் வேர்ட் பைலட்ஸ்க்கு. அப்ப அது அவளுக்கு சாதாரணமா புரியும். ஏன்னா இப்ப நான் யாத்திரை போகும்போது எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்தாங்க சிஷ்யன், கொஞ்ச நேரம் ஆச்சு புடி படுறதுக்கு. ஆனா ஹிமாலயாஸ் நான் சொல்லுவேன், ரைட்ல பாருங்க, லெஃப்ட்ல பாருங்க, ஸ்ட்ரைட்டா பாருங்க, மேல பாருங்க, பின்னாடி பாருங்க அப்படின்னு. கொஞ்சம் புரியாது. வண்டி போற சமயத்துல இந்த அங்க பாரு பனிமலை தெரியுது, இங்க பாரு நதி தெரியுதுன்னு. அப்போ சொன்னார் குருஜி இப்படி சொல்லுங்கன்னு. நான் புரிஞ்சுட்டு நான் சொல்ல ஆரம்பிச்சேன். அப்புறம் அவளுக்கு புரிஞ்சு அது ஏர்ஃபோர்ஸ் ட்ரைனிங் கொடுப்பா, ட்ரைனிங் கொடுத்து புரிய வைப்பா. இப்போ குரு என்ன பண்றாருன்னா நமக்கு அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறார். வாழ்க்கையை பத்தி, யதார்த்தத்தை பத்தி, நம்மளை பத்தி, நம்முடைய எண்ணங்களை பத்தி, நம்மளுடைய உடம்பை பத்தி, நம்முடைய செயல்களை பத்தி நம்ம கவனிக்க மாட்டேங்கிறோம். பல சந்தர்ப்பங்கள்ல குழந்தைகளுடைய நடவடிக்கையை வச்சுட்டு அப்பா அம்மா வீட்டில் எப்படி இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். கழுத்து சாட்சியில் அதை ஃபோன் பேசுற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு அப்பா அம்மா யாரோ இப்படி வச்சுட்டு ஃபோன் பேசலான்னு இருக்கும். அதே சில குழந்தை நான் பார்த்துக்கேன், இப்படி சும்மா கையில் இப்படி இப்படி தட்டிகிட்டே இருக்கும் டேபிள். என்னடா அப்பா அம்மா லேப்டாப்ல வேலை பண்ணிட்டு பேசுவா, லேப்டாப் இருக்கிற மாதிரியே பண்ணிட்டு பேசுவோம். இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். பழக்கம் தானே. அப்ப புரிய வைக்கணும். சில சந்தர்ப்பங்கள் நாங்கள் ஹிமாலயாஸ்லாம் போகும்போது இல்லைன்னா ஆடு மாடு நாய் தான் பக்கத்தில் வரும். உனக்கு சில பேர் கொஞ்சம் மகேஷோ போ 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 கிளம்பு, எங்கிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்னு நான் சொல்லுவாள். நான் சிரிப்பேன், என்ன புரிய சிரிக்கிறேன்னா அதுக்கு ஹிந்தி தான் தெரியும், நீ தமிழில் சொல்லிட்டு இருக்காது, அதுக்கே ஒன்று முட்டிட்டு போயிடும். அதுக்கு ஹிந்தி தான் பழகிருக்கு, சொல்லன்னு சொல்லு. ஓ அதனால வருதான், ஆமாம் நீ தமிழில் பேசினா அது ஏதோ சொல்லி நினைச்சுன்னு போயிட்டு இருக்கு. அப்ப நமக்கு புரியணும் தெய்வ விஷயங்கள் எல்லாமே. இப்ப பல விஷயங்கள்ல கரண்ட் வந்து ஆஹா பகவத் கிருபை, கரண்ட் போனா அதே பகவத் கிருபை தானே. கரண்ட் போனதுக்கு காரணமும் அதே கிருபை தான். ஏதோ நல்லதுக்காக கரண்ட் போச்சு, போன கரண்ட் இப்ப திரும்பி வந்திருக்கு, அதுவும் பகவத் கிருபை. ரெண்டுமே ஒத்துக்கணும்.
அவ்வளவுதான். ராம்குமார், நம்ம யோகிராம் சூரத்குமார் சொல்லுவாராம், யாரோ ஒரு பக்தர் எங்கேயோ போனார், ஏதோ வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு, அப்புறம் வல்ல குரு தியானம் பண்ணா வண்டி கிளம்பிடுச்சு. உடனே வந்து சொன்னால, குருநாதா உங்க அனுகிரகம், வண்டி கிளம்பிடுச்சு. இப்போ உடனே சிரிச்சுட்டே கேட்டாராம், இப்போ யாருடைய அனுகிரகத்தினால வண்டி ஃபெயில் ஆச்சு? ஃபெயில் ஆனதும் அனுகிரகம், புரிஞ்சுக்கோ அப்படின்னா. அதேதான். ஸோ சமர்த்த ராமதாசர் இப்படி பல விஷயங்களை பல விதத்தில் நமக்கு புரிய வைக்கிறார். ஒரு சந்தர்ப்பத்தில் திடீர்னு சமர்த்த ராமதாசரை காணல. சாதாரண ஒரு நாள் 2 நாள் எங்கேயா கண்டுபிடிச்சிருவார் சிஷ்யா. ஒரு 10-12 நாள் ஆச்சு. சமர்த்த ராமதாசரை எங்கேயுமே காணல. சிவாஜி வரைக்கும் விஷயம் போயிடுச்சு. அதுக்கெல்லாம் ஒன்றும் புரியல. அது எப்படி காணாம போவார், எப்படி எங்க போனார்? எல்லாருக்கும் ஒரு கவலை வந்து எடுத்து. ஒரு 10-12 நாள் கழிச்சு ராமதாசரே திரும்பி வந்துட்டார். சமர்த்த ராமதாசரே திரும்பி வந்துட்டார். சிஷ்யாள்லாம் கேட்டா, என்ன ஆச்சு? அதெல்லாம் இருக்கிற சொல்றேன் அப்படின்னு சொல்லி சிவாஜி ராஜேவுக்கு ஒரு செய்தி சொல்லி அனுப்பினார். ஒரு மாந்திரிகன் ஒருத்தர் இருக்கான், நிறைய பேரை வசப்படுத்துறான் அவன். முதல்ல அவனை பிடிச்சு அவனுக்கு இந்த சௌரான்னு சொல்லுவான், கை காலை வெட்டி போடு, அப்பதான் சாதாரண மக்களை காப்பாற்ற முடியும். சிவாஜி ராஜே பார்த்தா ராமதாசரை வந்துட்டான்னு சந்தோஷம் அவனுக்கு. சிஷ்யாலாம் கேட்டா, என்ன ஆச்சு குரு? சமர்த்த ராமதாசர்னா இல்லை, அவன் என்னை வசப்படுத்தி அழிச்சுட்டு போயிட்டான். சிஷ்யாளுக்கெல்லாம் தூக்கி வாரி போட்டது. அது எப்படி? அவ்வளோ பெரியவர் ஆஞ்சநேயர் பிரத்யக்ஷம், ராமன் பிரத்யக்ஷம், ராமநாமம் அவ்வளோ சொல்லியிருக்கார், அவ்வளோ பெரிய தபஸ்வி, அவ்வளோ பேருக்கு இவரை நினைச்சு எல்லாம் மாறுறது. இவர் எப்படி வசப்பட்டார்? சமர்த்த ராமதாஸ் சொன்னார், வசப்படுத்திட்டா என்ன பண்றது அப்படின்னாராம். அவளால் அக்செப்ட் பண்ண முடியல. அப்ப உத்தவ் சுவாமி, கல்யாண் சுவாமி இவாகிட்டலாம் கேட்டா, இது என்ன, நம்ம குரு பேரோட வசப்பட்டார், இவரை விட அவன் பெரியவனும். இப்போ உத்தவ், கல்யாண் இவாள்லாம் சொன்னாலாம், நம்ம ஆஞ்சநேய மூர்த்தி சமத்ராமதாஸ் சொன்னான்னு சில இடத்துல இருக்கு. ஆஞ்சநேய மூர்த்தி லங்கைக்குள்ள போயிடார், சுந்தரகாண்டத்தில் வருது. அங்க போறார், தாயாரெல்லாம் பார்த்துட்டார், எல்லாம் அசோகவனத்தையும் அழிக்கிறார். அப்ப இந்திரஜித் வரான், ஒவ்வொருத்தரும் ட்ரை பண்ணி தோத்து போயிட. இந்திரஜித் வந்து பிரம்மாஸ்திரத்தை விட்டான்னு ஆஞ்சநேயர் அடங்கி நிற்கிறார். ஏன்னா பிரம்மதேவர் வரம் கொடுத்திருக்காரு, ஒரு முகூர்த்த காலம் நீ பிரம்மாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கணும். அதனாலே கட்டுப்பட்டார். ஏன்னா கட்டுப்படலைன்னா அந்த பிரம்மாஸ்திரத்துக்கு பலன் இல்லைன்னு தெரிஞ்சு போயிடும், அதனாலே அப்படின்னு சொல்லுவார். பொண்ணு வேண்டாம், ராமச்சந்திரமூர்த்தி வாலிய மறைஞ்சு நின்று தான் அடிச்சார். ஏண்டா காரணம் அப்படின்னா, வாலிக்கு ஒரு வரம் இருக்கு, அவன் யார் கூட யுத்தம் பண்றானோ அந்த எதிராளிகிட்ட இருந்து பாதி சக்தி அவனுக்கு வந்துடும். இப்ப ராமர் நேர நின்று சண்டை போட்டார்னா ராமருடைய சக்தி அங்க போகணும். ராமராலே தன் சக்தியை கொடுக்காம காப்பாற்றிக்க முடியும். ஆனா வரம் கொடுத்த சிவபெருமானுக்கோ பிரம்மதேவருக்கோ ஒரு அவமானம் வந்துடும் இல்லையா, அதனாலே அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு போகாம ராமன் மறைஞ்சு நின்று வாலி அடிச்சார் அப்படின்னு ராமாயணத்துல இருக்கு. அந்த மாதிரி இந்த ஆஞ்சநேயர் பிரம்மாஸ்திரத்துக்கு வசப்பட்டு நின்றார். இந்த பிரம்மாஸ்திரத்தை கட்டின உடனே என்ன ஆயிடுது, குரங்குகள்லாம் இல்லை, இந்த ராட்சச கூட்டம் எல்லாம், ஓ இவன் கட்டுப்பட்டு நிற்கிறான் விடப்படான்னு சொல்லி சணல் எல்லாம் எடுத்து அவரை கட்டினாலாம் ஸ்ட்ராங்கா. இந்திரஜித் தலையில் அடிச்சுட்டான், ஐயோ பைத்தியங்கள், பிரம்மாஸ்திரத்தினாலே கட்டுப்பட்ட ஒருத்தனை சாதாரண நூல் கொண்டு கட்டினா அந்த பிரம்மாஸ்திரம் பலம் இழந்து போயிடும், ஐயோ இந்த குரங்கு என்னெல்லாம் அட்டகாசம் பண்ண போறதோன்னு நினைச்சான். ஆனா ஆஞ்சநேயர் அமைதியா இருந்தாலும் தெரிஞ்சு கொடுத்து, இது ஏதோ பெருசா பிளான் பண்றது. ஏன்னா பிரம்மாஸ்திர கட்டு அவுந்திருக்கு, அவனுக்கும் தெரியுது எனக்கும் தெரியுது.
அப்ப அந்த பிரம்மாஸ்திரத்துக்காக வசப்பட்டா போல ஆஞ்சநேயமூர்த்தி இருந்தார். இந்த மாந்திரிகன் ஏதோ ஒரு குட்டி தேவதையெல்லாம் உபாசனை பண்ணி தான் ஒரு பலம் வச்சிருக்கான், வசப்படுத்துற பலம். சமர்த்த ராமதாசரை வசப்படுத்தி அழிச்சுட்டு போயிட்டான். அவருக்கு பலி கொடுக்கணுமோ, இல்லாட்டி இவரால் பிரயோஜனம் கிடைக்கும், இல்லாட்டி இவர் எங்கேயாவது ஒழிச்சு வச்சுட்டோம்னா பணம் கிடைக்கும், அப்படி இல்லை. அவன் அந்த மாந்திரியாக்காரன் ஒரு 10-12 நாளைக்கு அவரை கட்டுப்படுத்தி வச்சுட்டு இருந்தான். சமர்த்த ராமதாசரும் கட்டுப்பட்டு இருந்தார். அப்பதானே இவன் என்னெல்லாம் பண்றான்னு தெரியும். அப்ப நம்மளையே இப்படி வச்சிருக்காங்க, மற்றவர்களை என்ன பண்ணுவோம்? ஒவ்வொரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சா குடும்பத்தை என்னெல்லாம் கபலீகரம் பண்ணுவான், எத்தனை பெண்களை கபலீகரம் பண்ணுவான், யாருடைய சொத்தெல்லாம் கபலீகரம் பண்ணுவான். இப்ப ஒரு ராஜாங்கத்தின் ராஜாவை வசப்படுத்திக்கான்னா என்னெல்லாம் பண்ணுவான், ராஜ்யமே கட்டி போயிடுது. அதனால அவன் என்னெல்லாம் பண்றான்னு பார்க்கறதுக்காக 12 நாள் கட்டுப்பட்டு கிடந்தார். 12ஆவது நாள் அந்த பலம் குறைஞ்சு. யூஸ்வலா 12 நாள்ல எல்லாரும் அப்படியே அவன் சொல்லி மயங்கி போயிடுவான். அதுக்கப்புறம் அவனுக்கு அடிமையா போயிடுவான். ஏன்னா அவளுக்கு தெரியாது, இங்க சமர்த்த ராமதாசர் நல்லா தெரியும். அதனால 12 நாள் முடிஞ்ச உடனே நாமஜபம் ஜபிச்சுட்டு வெளில வந்து அந்த தேவதைக்கு கொடுத்த மரியாதையும் ஆச்சு, என்னுடைய வண்டவாளங்கள் தெரிஞ்சதாயிடுச்சு. அதனால வந்த உடனே சிவாஜி ராஜேவுக்கு தகவல் சொல்லி அனுப்பிட்டார். அவன் கையை கால வெட்டினோடனே சமர்த்த ராமதாசர் இந்த காரணம் கொண்டுதான் அவனுக்கு வசப்பட்டு கிடந்தார். அதாவது பெரிய பண்ணையாரா இருக்கலாம், அவருக்கு 1000 ஏக்கர் இருக்கலாம், ஊரே அவருக்கு கட்டுப்பட்டு கிடக்கலாம். ஆனா அவர் பேரனுக்கு அவர் கட்டுப்பட்டு தான் ஆகணும். அந்த பேரன் உட்காரணும், எழுந்துருனா எழுந்துக்கணும். ஏன்னு கேட்டா அந்த பேரனுடைய அன்புக்கு வசப்படுறா போலே பெரிய மகாத்மாக்கள் எல்லாம் போகணும். ஆனால் நம்ம ஃப்ளைட்லையோ ட்ரெயின்லையோ போகிறோம், குஞ்சு பாப்போம் வந்திருக்கு, கதறி அழுறது, எனக்கு ஜன்னல் சீட்டு வேணும். உடனே நாம் என் பக்கத்தில் உட்காந்துக்கணும், உட்கார வைப்போம். திருப்பி அழுறது, அம்மா தான் பக்கத்தில் உட்காரணும். சரி அம்மா உட்காந்து சொல்லி நம்ம வேற இடத்துக்கு போவோம். ஆனால் அந்த குழந்தை மேலே இருக்கிற அன்புனால வசப்படுறா போல. அதுக்கப்புறம் தான் மற்ற பக்தாளுக்கெல்லாம் புரிஞ்சது, ஓ வசப்படுற மாதிரி காண்பிச்சுட்டு. இப்ப கிருஷ்ணன் கோபிகளிடத்துல வசப்பட்டானா, கோபிகள் தான் கண்ணிடத்துல வசப்பட்டாலே ஒழிய கண்ணன் வசப்படவே. 16,100 ஸ்திரீகள் தான் கண்ணனிடத்துல வசப்பட்டான், கண்ணன் வசப்படல. யாதவ கூட்டம் முழுக்க கண்ணனிட வசப்பட்டது, கண்ணன் வசப்படல. அதனாலதான் அத்தனை பேரையும் விட்டுட்டு 16,100 பத்னிகளையும் விட்டுட்டு அவனால வைகுண்டம் போக முடிஞ்சது. 12 வயசு பிருந்தாவனத்தை விட்டுட்டு யசோதா, நந்தகோபர், ராதாராணி, கோபிகைகள் எல்லாரையும் விட்டுட்டு மதுரா போக முடிஞ்சது. வைகுண்டம் போகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய யாதவ கூட்டம் தன் கண்ணதுக்கு அடிச்சுக்கிறத பார்த்துட்டு உன்னோட மண்டையை உடச்சுக்கிட்டோம்னு எல்லாம் பார்த்துட்டு அப்பாடா பூபாரம் குறைஞ்சு விடுத்து தைரியமா கிளம்ப முடியும். வசப்பட்டு இருந்தானா, ஐயோ என் கூட்டம் அடிச்சுக்கிறதே அழுதுருப்பான். அடிச்சுக்கிட்டோம், மண்டையை உடச்சுக்கிட்டோம். ஏன்னா இதுங்கள்லாம் இருந்ததுன்னா நாங்கெல்லாம் கிருஷ்ணனுடைய பந்துக்கள் அட்டகாசம் பண்ணுவா, இவாளை வெளிலேருந்து யாரும் அடிக்க முடியாது, நானே அடிக்கிறேன்னு அடித்தேன். கண் வசப்படாதனாலதான் இந்த 3 சந்தர்ப்பத்திலையும் அவன் பாட்டு போயிட்டான். கதறல, அழல, புலம்பல, ஜாலியா போறான். அந்த மாதிரி மகாத்மாக்கள் அசராம இருப்பான். எல்லாரும் பிரமிச்சு போயிட்டான். இப்படி கூட நடக்குமான மகாத்மாக்களை பத்தி நமக்கு தெரிஞ்சது 0.0001%. நிறைய இருக்கு, தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராமா. जय बोलो सीताराम चंद्र भगवान की जय. जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय. जय बोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय. जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय. जय हिंद, भारत माता की जय. राधे कृष्णा.